சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 28ஆம் தேதி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம். மறுபடியும் பிறக்காதவர்கள் வேத அறிவை பெற்றிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள இரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கும் தருணத்தில் நாம் தெய்வீக சுபாவத்தில் பங்காளிகளாக மாற்றப்படுகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் நம் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும்போது தெய்வீக சுபாவம் நம்மில் உருவாகிறது. நாம் போதுமான நேரத்தை முழங்காலில் செலவழித்தால் தெய்வீக சமூகத்தை உணர்வோம். நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்மை தயார்படுத்தவும், நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தவும், பின்பற்ற வேண்டிய அவருடைய வழிமுறைகளை நமக்கு தரவும் தேவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். நாம் நமது வழிகளை தேவனிடம் சமர்ப்பித்து ஆவிக்குரிய ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ தேவைப்படும் ஜனங்களுக்கு நேராக நம்மை அழைத்து சென்று அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும்படி தேவனிடம் கேட்க வேண்டும். நாள் முழுவதும் அவருடைய திட்டத்தை நமக்கு காண்பிக்கும்படி கர்த்தரிடம் நாம் கேட்கலாம். மேலும் பிரச்சனை அல்லது சோதனையின் மணி நேரத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். உதாரணமாக, நாம் வேலைக்கான நேர்காணலுக்கு செல்ல நேர்ந்தால் அல்லது சில மோசமான மனநிலை உள்ள நபர்களை எதிர்கொள்ள நேர்ந்தால் பதிலடி கொடுக்காமல் கருத்துக்களையோ அல்லது விமர்சனங்களையோ தாங்கிக் கொள்ள தேவனிடம் கூடுதல் கிருபை கேட்கலாம். சிலருக்கு மிகவும் கடினமான மாமியார்கள் இருப்பார்கள். அவர்களை எதிர்கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே தங்கள் மருமகளிடம் ஏதேனும் தவறுகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏழை மருமகள் அவர்களின் அவமானகரமான வார்த்தைகளை சில நாளைக்கு தாங்கிக் கொள்ளலாம். பிறகு தன் மாமியாரின் ஒரு வார்த்தைக்கு 7 வார்த்தை பதில் சொல்லத் தொடங்குவாள். ஆனால் இந்த அணுகுமுறை பிரச்சனையை தீர்க்காது. இறுதியில் அது மகிழ்ச்சியற்ற வீட்டிற்கே வழிவகுக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் முறியடிக்க தேவனிடம் நாம் ஜெபம் செய்யலாம். அவருடைய நாமத்துக்கு எந்த களங்கமும் வராமல் இருக்க உதவுவதோடு எல்லாவிதமான வார்த்தைகளையும் பொறுமையாக தாங்கிக் கொள்ள கிருபையை கேட்க வேண்டும். மாறாக பதிலடி கொடுக்கக்கூடாது. அதுபோலவே அலுவலகத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்கலாம். கர்த்தர் நம்முடைய இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவுவார். அவர் தம்முடைய நியாயங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சரியான வார்த்தைகளை கொடுப்பார்.